வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். நம்ம சேனலில் பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி வரிசையாக பேசிக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில் இன்னைக்கு சூரியனை பற்றி விரிவாக பேச போகின்றோம். களத்திர தோஷத்தில் அசுப கிரகங்கள் தரும் தோஷத்தை பற்றி விரிவாக பார்க்கும்போது சூரியன் தரும் பாதிப்புகளையும் விரிவாக பார்த்தோம். அதை வைத்து சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, சூரியன் எல்லா விஷயத்திலும் தோஷத்தை தருவாரா? அவர் தரும் யோகம் என்ன? எவ்வாறு நம் ஜாதகத்தில் சூரியன் நல்லபடியாக இருந்தால் யோகத்தை தருவார் அப்படின்னு கேட்டாங்க. நம் ஜாதகத்தை பார்த்தவுடன் மிக எளிமையாக சூரியனின் இருப்பை வைத்து எவ்வாறு சூரியன் தரும் யோகத்தை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக இன்றைய பதிவில் பேச போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பேசிக்லேருந்து போவோம். சூரியனுக்கு பல பேர்கள் உள்ளன. அதுல அருக்கன், அருணன், ஆதவன், ஆதித்யன், பானு, பாஸ்கரன், பிரபாகரன், புண்டரீகன், கதிரவன், தினகரன், திவாகரன், மார்த்தாண்டன், ரவி, ஞாயிறு போன்ற பல பெயர்கள் சூரியனுக்கு உள்ளது. நவகிரக சகஸ்ரநாமமே உள்ளது. சகஸ்ரநாமம் 1000 பேர்கள் உள்ளது. ஒவ்வொரு கிரகத்திற்குமே 1000 பேர்கள் வரை உள்ளன. சரி, சூரியனுடைய முக்கியத்துவமான காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆத்ம காரகன் என்று அழைக்கப்படக்கூடியவர். நிர்வாகம், அதிகாரம், அந்தஸ்து, பெருந்தன்மை, தைரியம், செல்வாக்கு, கௌரவம், மருத்துவம், அரசு வேலை, ஆற்றல், பக்தி மார்க்க ஈடுபாடு போன்ற காரகத்துவங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றார். சூரியன் ஆத்மகாரகன் இல்லையா? அதனால சூரியன் வலுக்கும் பொழுது நமது ஆத்ம பலம் கூடும், அறிவும் செயல்திறனும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். ஆற்றலுக்கு காரகர் என்பதால எதையும் சுய முயற்சியில முடிக்கக்கூடிய சக்திகள் ஏற்படும். சூரியன் உஷ்ணக்காரகர், அதனால இவர் லக்கணத்துல இருக்கும் பொழுது உஷ்ண சரீரமாக இருக்கும் ஜாதகருக்கு உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள், நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பித்த தேகமாக இருக்கும். மண்ட சூடு, மைக்ரேன் போன்ற வியாதிகளை, விஷயங்களை தரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். சூரியன் வலது கண்ணையும் சந்திரன் இடது கண்ணையும் குறிக்கக்கூடிய அமைப்புல வரக்கூடியவர்கள் ஒளி கிரகங்கள். அதனால கண்களில் இருக்கக்கூடிய ஒளியை குறிக்கக்கூடியவர்கள். பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் வலது கண்ணையும் 12ஆம் இடம் இடது கண்ணையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த அமைப்புல அதாவது 2ஆம் இடம் 12ஆம் இடம் சூரியன் சந்திரன் இந்த 4மே பாதிக்கப்படும் பொழுது கண்களில் இருக்கக்கூடிய பார்வைகள் பாதிக்கப்படக்கூடிய, குறைவுகள் ஏற்படக்கூடிய நிலைகள் உண்டாகும். நவ கிரகங்களில் சூரியனை உருவத்துல மிகப்பெரியவர். இவரின் விட்டம் பார்த்தீங்கன்னா சுமார் 8,64,000 மைல் ஆகும். இவர் எந்த பாவகத்தோடு சம்பந்தப்பட்டாலும் அந்த பாவகத்தின் பரிணாமம் மிகப்பெரியதாக இருக்கும். உதாரணத்துக்கு 7ஆம் பாவகத்தோடு சம்பந்தப்பட்டாருன்னு சொன்னா மனைவியின் பிறந்த இடம் வசதி படைத்ததாக இருக்கும், நல்ல பெயர் பெற்ற குடும்பமாக இருக்கும். 3ஆம் பாவகத்தோடு அவர் தொடர்பு கொண்டாருன்னு சொன்னா பெரிய மனிதர்கள் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படும். சூரியன் கற்பனைக்குரிய கிரகமாகும். அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை பற்றிய கற்பனைகள் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். நவ கிரகங்களில் சூரியன் ராஜாவாக அழைக்கப்படுகிறார். சோ இவர் 9, 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெறும் பொழுது அதிகாரம், அந்தஸ்து, கௌரவம், கௌரவ பதவிகள், செல்வாக்கு ஆகியவைகளை தருவார். அரசாங்கத்துல உயர்ந்த பதவிகளையும், மருத்துவம், அரசியல், பட்டம் பதவிகளை தேடி வரக்கூடிய அமைப்புகளை உண்டு பண்ணி தருவார். கௌரவ பதவிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு 9, 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஜாதகருக்கு கிடைக்கும். சூரியன் மற்ற அனைத்து கிரகங்களுக்கும் தூணாக இருந்து செயல்படக்கூடியவர். அதாவது எப்படி ஒரு பில்டிங்க்கு தூண் அது முக்கியமான அமைப்பாக இருக்குதோ, அந்த கட்டிடத்தை தாங்கி நிற்குதோ, அது போல ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் அனைத்தையுமே தாங்கி நிற்கக்கூடியவர் சூரியன். அதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் முதுகு எலும்புக்கும் இவரே காரகராக வருகிறார். எப்படி இப்போ ஒரு பில்டிங் தூணை தாங்கி நிற்குதோ, ஒரு பில்லர் தாங்குதோ, கட்டடத்தை தாங்குதோ, அதே போல நமது உடம்பை இந்த எலும்பு தான் தாங்கி எல்லா விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட வைக்குது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் அனைத்துமே இந்த எலும்பே தாங்கி நின்று நமது உடலை இயக்க வைக்கிறது. ராமபிரானுக்கு ஆதித்ய ஹிருதயம் என்ற மந்திர ஸ்லோகத்தின் மூலமாக சக்தி அளித்து ராவணனை கொல்லும் ஆற்றல் அளித்ததே சூரியனே ஆவார். அதனால அவர் 3ஆம் இடத்தோடு 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது எதிரிகளை வென்று தன் உரிமைகளை நிலைநாட்டி கொள்ளும் சக்திகளை ஜாதகருக்கு அளிப்பார். மறைந்த பின்னும் அழியாத பெயரை புகழை தரக்கூடியவர் சூரியன். அதனால பாத்தீங்கன்னா பாவகிரக வரிசையில சூரியன் இருந்தாலும் கூட ஜாதகத்துல சூரியன் இருக்கும் நிலையை வைத்து ஜாதகர் தொழிலில் பிரகாசிப்பாரா, எத்தனை பேருக்கு வேலை கொடுப்பார், செல்வ நிலை என்ன, அதிகாரத்தை எவ்வாறு பெருக்குவார் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை நமது ஜாதகத்துல சூரியன் இருக்கும் நிலையை வைத்து தெரிந்து கொள்ளலாம். சம்பாத்திய காரகனாகிய சூரியனின் வீடாகிய சிம்மம் பாதிப்படையாமல் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான விதியாகும். சனி, ராகு, கேது சிம்மத்தில் இருக்கக்கூடாது. செவ்வாய் இருப்பது தவறல்ல. சிம்மத்தை பாவகிரகங்கள் ஆகிய சனி பார்க்கக்கூடாது. பாவகர்த்தாரி யோகத்திலும் சிம்மம் மாட்டக்கூடாது. வருமானம் பாதிக்கக்கூடிய நிலையை தந்து விடுவார். சிம்மத்துல சூரியன் நின்றான்னு சொன்னா கடின உழைப்பின் மூலமாக சம்பாத்திய தொழில் செய்ய வைத்து
சாதனை புரியக்கூடிய அமைப்புகள் உண்டு பண்ணி தருவார். சிம்மத்துல சனி நின்றாருன்னு சொன்னா சம்பாத்தியத்துல பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் நிலையை உண்டு பண்ணுவார். ஜாதகரே பலரையும் பகைத்துக் கொள்ளக்கூடிய நிலையை உண்டு பண்ணி தந்து விடுவார். சிம்மத்துல ராகு நின்றார் அப்படின்னு சொன்னா பிதுர் வழி சொத்துக்கள் அழியக்கூடிய நிலை அல்லது ஜாதகரால் அதை அனுபவிக்க முடியாத நிலையை உண்டு பண்ணி தந்து விடுவார். சிம்மத்துல செவ்வாய் நின்றால் நெருப்பு வழி தொழில்கள் அமையக்கூடிய நிலைகள் உண்டாகும். நெருப்பு, சூடு, அதிக வெப்பத்தால் தொழில் புரியக்கூடிய நிலையை தேடித் தருவார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேட்ரிங்கு, சமையல் கலைஞர்கள், அப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடியவர்கள், இரும்பு உருக்கு ஆலையில் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையும் தொழிலாக அமைத்து தருவார். குரு சுக்கிரன் சிம்மத்தோடு தொடர்பு கொண்டாருன்னா செவ்வாயும் குருவும் சுக்கிரனோடு தொடர்பு பெற்று சிம்மத்தில் தொடர்பு கொண்டாருன்னு சொன்னா நகை ஆசாரியாக கூட உண்டு பண்ணக்கூடிய நிலைகள் உண்டாகும். நகை ஆசாரின்னு வரும்போது அவர்களும் நெருப்போடைய தொழில் செய்யக்கூடிய நிலைகளில் இருப்பார்கள். சிம்மத்துல கேது நின்றார்னு சொன்னா பூர்வீக சொத்துல வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் என சிரமப்பட வைக்கும். சுயதொழில பல தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிலையும் உண்டாகும். சம்பாத்தியத்துல சாதனை புரிய வேண்டும் என்றால் லக்னத்திற்கு 11ஆம் இடம் வலுப்பெற வேண்டும் என்பது முக்கியமான விதியாகும். தொழில் வரி சிறப்பு அடைய வேண்டும் என்றால் சூரியனுக்கு 10ஆம் இடம் வலுப்பெற வேண்டும். அதே நேரத்தில் வேலை உத்தியோகத்திற்கு சூரியனுக்கு 6ஆம் இடம் வலுப்பெற வேண்டும். அதாவது தொழில் வழி சிறப்பு ஏற்படணும்னு சொன்னால் சூரியனிலிருந்து 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். இல்லை வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சூரியனிலிருந்து 6ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். சூரியனுக்கு 2ஆம் இடத்துல எப்போதுமே ஒரு சுபகிரகம் இருந்தால் எளிமையாக சம்பாத்தியம் அமையும் என்பது ஒரு ஜோதிட விதியாகும். இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விதி, மதி, கதி எனும் அடிப்படையில் சொல்லப்பட்டதாகும். விதி என்பது லக்னத்தின் அடிப்படையாக சொல்லப்படுவது. மதி என்று அழைத்தால் அது சந்திரனை குறிக்கக்கூடியது. ஆக ராசியின் அடிப்படையில் மற்ற கிரகங்கள் அமைப்பை பொறுத்து அந்த ஜாதகருக்கு உண்டான பலனை எடுக்கக்கூடியது. அது கதி என்பது கதிரவனை குறிக்கக்கூடியது. நம்ம சூரியனுக்கு உண்டான பல்வேறு பெயர்களை பார்த்தோம். அதுல ஒரு பேர் கதிரவன். ஆக இந்த கதி என்று அழைக்கக்கூடியது சூரியனை அழைக்கக்கூடியது. ஆக சூரியனிலிருந்து இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து பலன் எடுக்கக்கூடிய அமைப்புல மேற்கண்ட விதிகள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாக முதல் தர யோக ஜாதகம் என்றால் லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாப்புல சூரியனும் சந்திரனும் 2 பேருமே கேந்திரத்தில் அமைய வேண்டும். அவர்கள் லக்னத்துக்கும் கேந்திரத்தில் அமைவது மிகவும் சிறப்பான ஜாதகமாகும். சரி நண்பர்களே, இந்த பதிவுல சூரியன் இருக்கக்கூடிய நிலையை வைத்து எவ்வாறு பலனை தருவார் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.